next Lifetime Achievement Award being presented to Kalaimayam Srimati S.S. Kalairani Avargal, and can we now witness an AV on her life's journey. அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் திரைப்பட கல்லூரியில் வந்து நடிப்பு பயிற்சி பெற்றுட்டு அப்புறம் கூத்துப்பட்டறைக்கு போனேன். அங்கே எக்ஸ்பெரிமெண்டல் தியேட்டர், அவங்கார்ட் தியேட்டர் அங்கே பயிற்சி பண்ணிவிட்டு, அது இல்லாமல் சில டைரக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்கிரிப்டை கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மணி சார், சுதா. நான் இப்போது கலைமயம்ங்கிற பேரில் சினிமாவுக்கு போகிற நடிகர்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரொவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எல்லோரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களை ஊக்குவிச்சு எங்களை வாழ்த்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது கட்டாயம். ஏன்னா அவருக்கு தெரியாமையே எங்களை 5 பேரை கலைவாணி, கலைவாணன், கலைராணி, கலைச்செல்வி, கலைச்செல்வன்னு எல்லாருக்குமே கலைன்னு பேர் வச்சு, என்னத்துக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல, நாங்கள் எல்லாருமே ஆர்ட் லைனில் இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னோடய குருஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். திரைப்படமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னோட உறவினர்கள் எல்லாருக்குமே. இதில் முக்கியமாக என்னோடய சகோதரன் கலைச்செல்வன், அவருக்கு வந்து இந்த மேடையில் நான் நன்றி சொல்கிறதுக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன்னா என் மென்டராகவும் ஒரு கார்டியனாகவும் என் பிரதர் வந்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறது இந்த மேடையில் ப்ரொவோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் மூலமாக என்னை ஒரு ஃபெஸ்டிவல் மூலமாக ஒரு அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு. அவங்கனால எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி இருக்காங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கனால நிற்கிறேன். இங்கே சித்ரா அக்கா இருக்காங்க, அவங்களும் சரி. அவங்க டான்ஸ் பண்ணும்போது, பாஞ்சாலி பண்ணும்போது நான் அங்கேருந்து பார்த்து வியந்து ரொம்ப அழுதுருக்கேன், ஆனந்த கண்ணீரா, அவங்க பாஞ்சாலியாக இருந்து பண்ணும்போது. ஸோ அந்த பெருமை எனக்கு ரொம்ப இருக்குது. ஏன்னா அக்கா இவங்களையெல்லாம் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ப்ரொவோக் வந்து எனக்கு ஒரு படி. நான் வந்து 10th முடித்து +2க்கு இப்போ தான் நான் போகிறேன், என்ன குரூப் எடுக்கிறதுன்னு. அதனால் எனக்கு இந்த ப்ரொவோக் மூலமாக என்னோட கடமை என்ன, நான் நினைக்கிறேன் அச்சீவ்மெண்ட்னால் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு பயம் வருது. ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் படியாக நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 5 பேரை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப லக்கி நம்பர்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, அதனால் இது ஒரு 5 பேருங்கிறது ரொம்ப நல்லது. இந்த ப்ரொவோக்கில் அஸ்வினியை ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு டான்ஸராக இருக்கனால இந்த இதை வந்து மேலும் எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்கள வந்து வேறு ஆர்ட் லைனில் இருக்க விஷயங்கள் வெளியில் எவ்வளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டு இருக்கவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். முக்கியமாக இந்த மியூசிக் அகாடமி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே வந்து நிறையா கிளாஸ், டிசம்பர் நேரம் பார்த்தா ஒரே கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல நான் வந்து ஒரு அவார்ட் வாங்குறது, இந்த இடத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து வாங்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியுது.
இன்னொன்று முக்கியமாக ஐயா சொன்னபடி அன்பு மற்ற விஷயங்களெல்லாம் நிறைய அழகாக சொன்னார். நம்மக்கிட்ட டெடிக்கேஷனும் அப்போ டிசிப்ளின் 2 விஷயம் வந்து இருக்குது, இல்லாமையும் இருக்குது, தேவைப்படுது. அக்காலாம் டான்ஸ் பண்ணும்போது இந்த டிசிப்ளினாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் இருந்த எல்லா டான்ஸஸையும் சொல்கிறேன், எல்லா பாட்டு பாடுறவங்களையும் சொன்னேன். கர்நாடிக் பாடுறவங்களாம் இந்த கிளாசிக்கல் ஃபார்ம்லேருந்து எவ்வளோ அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவு எடுத்திருக்கோன்னு தெரியல. நான் சித்ரா அக்கா மூலமாகவும் சரி, பத்மா அக்கா எல்லாருமே நாங்கள் அக்கா அண்ணான்னு தான் கூப்பிடுறோம். அவங்க எல்லாருமே நமக்கு உறவு மாதிரி, அவங்ககிட்ட நிறைய எடுத்திருக்கோம். அதனால் இது வந்து எல்லாருக்குமே ஒரு படியாக இருக்கும். கட்டாயமாக இங்கே வந்திருக்க கலைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். கடைசியாக நான் சதானந்த் மேனனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். ஃபைனலி நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் புது புது விஷயங்களை செய்கிறதுக்கும் உங்கள் முன்னாடி வந்து சில கற்பனைகளை எவ்வளோ தூரம் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டணும், அதை எப்படியெல்லாம் சிரத்தையோடு எடுத்து பண்ணணுங்கிறதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.